வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய தெருநாய்கள் எல்லாத்தையுமே உடனே அப்புறப்படுத்தணும், எல்லாத்தையும் வந்து முகாமுக்கு கொண்டு போகணும், திரும்ப எதுவும் தெருவுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. இதை எதிர்த்து அங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் அப்படிங்கிறது நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மக்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் மக்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது சரிதான், இதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக தெருநாய்களே இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடணும், தெருநாய்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதுங்களால ஆபத்தும் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதரிக்கிற மக்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை எதிர்க்கிற மக்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க. இல்லை, இப்படிலாம் வந்து ஒட்டுமொத்தமாக தெருநாய்களை வந்து அப்புறப்படுத்துறதுங்கிறது சரியான ஒரு முறை கிடையாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதில் நம்மளுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்துட்டு கடைசியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் தெருநாய்கள் அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. தெருநாய்களால் மனிதர்களுக்கு பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்குது, இதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை இப்போ இருக்குது, இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தெருநாய்களையும் அழிச்சிட்டா போதும் அப்படிங்கிறது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, தெருநாய்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் முகாமில் தானே வச்சு வளர்க்க போகிறாங்க, இதில் எப்படி அது அழியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக கோடி கணக்கில் தெருநாய்கள் வந்து இருக்குது, சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த தெருநாய்களையும் பிடிச்சி இவங்க சொல்கிற மாதிரி தனியாக ஒரு இடத்துல கொண்டு போய் அதுங்களை வச்சு அதை பார்த்துக்க முடியாது, அதுக்கு சோறு போட முடியாது, அப்படி இவங்க பண்ணவும் மாட்டாங்க. இவங்க சொல்கிற மாதிரி முகாமில் வளர்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் தான் அங்கே தெருநாய்களே உங்களால் கொண்டு போய் வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ மீதி நாய்களுடைய நிலைமை என்ன ஆகும்னா எல்லாமே கொல்லப்படும். இந்த மாதிரி கொலை பண்ணுறது, ஒட்டுமொத்தமாக அழிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சரி கிடையாது. எதனால அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தெருநாய்களால் மனிதர்களுக்கு பிரச்சனை இருக்குது, தெருநாய்களை ஒட்டுமொத்தமாக வந்து அப்புறப்படுத்திடணும், அழிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி மனிதர்களாலேயே மனிதர்களுக்கு பிரச்சனை இருக்குது. மனுஷன் தான் வந்து இன்னொரு மனுஷனை கொலை பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான், கற்பழிக்கிறான், இதெல்லாம் பண்ணுறது மனுஷன் தான். அப்போது எல்லா மனிதர்களையும் ஒட்டுமொத்தமாக இதே மாதிரி கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியுமா? சத்தியமாக முடியாது. இப்போ தெருநாய் மாதிரி பல விதத்தில் மனிதர்களுக்கு பல ஆபத்துகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புலி ஊருக்குள்ளே வந்துருச்சு, சிறுத்தை ஊருக்குள்ளே வந்துருச்சு, குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிடுச்சு, குழந்தைய கொன்னுடுச்சு, அதால் உயிரிழந்தவங்க பல பேர் வந்து இருப்பாங்க. அந்த நியூஸ் வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அதனால் வந்து ஒரு புலி கூட உயிரோடு இருக்கக்கூடாது, ஒரு சிறுத்தை கூட உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொன்னுடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ தெருநாய்களை வந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுமே நம்ம யோசித்து பார்க்கணும். பூனையோடைய எண்ணிக்கை அதிகமாகிடும், எலியோடைய எண்ணிக்கை அதிகமாகிடும். ஏற்கனவே இப்போவே பார்த்தீங்கன்னா எலியோடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. இப்போ தெருநாய் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது, நம்ம தெருவில் வந்து இத்தனை நாய் இருக்கா அப்படின்னு நமக்கு வெளிப்படையாக தெரியுது. எலியோடைய எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் அதே மாதிரி இப்போ நாய்கிட்டேருந்து வந்து ரேபிஸ் பரவுது, ரேபிஸால் பல பேர் பாதிக்கப்பட்டு உயிர் இழந்து போகிறாங்க. அதனாலேயே வந்து தெருநாய்களை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ரேபிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமான ஒரு நோய் தான், அது வந்தால் வந்து காப்பாற்ற முடியாது, அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது, அது யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் ரேபிஸ் அப்படிங்கிறது வெறும் நாய்கள் கிட்டேருந்து மட்டும் வரது கிடையாது, எலி கிட்டேருந்தும் வரும். இப்போ தெருநாய்கள் மூலிமா நமக்கு ஏற்படுற ஆபத்திலிருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒவ்வொரு தெருலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாய் இருக்குது. எல்லா நாயும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில நாய் வந்து அக்ரெசிவாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டே இருக்கும், பைக்கெல்லாம் வந்து பணம் துரத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு சில நாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருக்கும், நம்மளெல்லாம் பார்த்தா வந்து நம்மக்கிட்ட வந்து சாப்பாடு கேட்கும், வாலாட்டிகிட்டு வரும், இந்த மாதிரியுமே வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில நாயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை கண்டுக்காது, அது பாட்டுக்கு நடந்து போகும், தூங்கும், இருக்கிறத சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கக்கூடிய சில அக்ரெசிவான டாக்ஸ், இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் கடிக்க வருது, குலைச்சிக்கிட்டே இருக்குது, துரத்திக்கிட்டு போகுது, பயமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாய்கள், அதே மாதிரி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நாய்கள், இந்த நாய்களை வந்து தெருவில் விடாமல் இதுங்களை வந்து கூட்டிகிட்டு போய் முகாமில் வச்சு வளர்க்குறது தான் சரி. அங்கே அந்த நாய்களுக்கான ப்ராப்பர் வேக்சினேஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி அங்கே வளர்க்கலாம். மீதி இருக்கக்கூடிய தெருநாய்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் வேக்சினேஷன் பண்ணி கருத்தடை பண்ணி திரும்ப அந்த நாய்களை தெருவிலே கொண்டு வந்து விட்டுடலாம். கருத்தடை பண்ணி விடுறதுனால கொஞ்சம் வருஷங்களில் பார்த்தீங்கன்னா தெருநாயோடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகும். சரி ப்ரோ, அக்ரெசிவான டாக்ஸ் எல்லாம் முகாமுக்கு அனுப்பிட்டு மீதி நமக்கு பாதிப்பு இல்லாத நாய்களை தெருவிலே விட்டுறோன்னே வச்சுக்கோங்க. அப்படி அந்த நாய்கள்லாம் ஃப்யூச்சரில் வேறு யாரையும் கடிக்காதுன்னு என்ன கேரண்டின்னு கேட்டிங்கன்னா கேரண்டிலாம் கிடையாது. மேபி அது யாரையாவது கடிக்கலாம், ஆனால் கடித்தாலும் அந்த நாய்க்கு வேக்சின் போட்டிருக்கிறதுனால நமக்கு ரேபிஸ் வந்து பரவாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரொடெக்ஷனுக்கு நம்மளை வந்து ஏதோ ஒரு நாய் கடிச்சிருச்சு, அது ஹெவியாக கடிக்குதோ சின்னதாக கடிக்குதோ எப்படியோ ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு, லைட்டாக வாய் பட்டுருச்சு, பல்லு பட்டுருச்சு அப்படின்னா உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லி ஆன்டி ரேபிஸ் வேக்சின் நம்ம போட்டுக்கிட்டோன்னா நமக்கு ரேபிஸ் வராது. மறுபடியும் சொல்கிறேன், ரேபிஸ் அப்படிங்கிறது கொடூரமான ஒரு நோய் தான், அது மனிதர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா காப்பாற்றவே முடியாது. அப்படி
அப்படி வந்து இறந்து போகிறவங்கள பார்க்குறதுக்கும் ரொம்பவே வருத்தமாக கஷ்டமாக தான் வந்து இருக்குது. பட் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம், சரி பண்ணோம் அப்படின்னாலே வந்து நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எல்லா நாயுமே வேக்சின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நாயால் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுருச்சு, நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளும் உடனே வந்து போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், வேக்சின் எடுத்துக்கணும். அப்படி பண்ணிட்டா நம்ம சேஃபாக இருக்கலாம். சரி, இப்போ அடுத்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேபிஸை வந்து இப்படி தடுத்துடலாம், தப்பிச்சிடலாம், ஓகே. சின்ன சின்ன குழந்தைங்க தெருநாயால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தெருநாய் வந்து குழந்தைங்களை கடிக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போ நிறைய வீடியோஸ் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. கேங்காக தெருநாய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து குழந்தைங்களை கடிக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான், குழந்தைங்கள தனியாக விடக்கூடாது. பேரண்ட்ஸ் எப்போவுமே குழந்தைங்க கூட இருந்தே ஆகணும். அவங்கவுங்களுடைய குழந்தைங்கள அவங்கவுங்க தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறாங்க அப்படின்னா அவங்கள தனியாக விடாமல் அவங்க கூடவே எப்போவுமே இருக்கணும், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு சேஃபான ஒரு சரௌண்டிங்கில் அவங்க விளையாடுற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தெருநாயால் மட்டும் பாதிப்பு கிடையாது. குழந்தைங்களை கடத்தி விற்கிற எத்தனையோ நாய்ங்க இருக்காங்க. குழந்தைங்க கிட்ட ஆபாசமாக தப்பான விதத்தில் பழகிற நாய்ங்க இருக்காங்க. இந்த மாதிரி பல நாய்கள் கிட்டேருந்து நம்மளுடைய குழந்தைய பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. தெருநாய் மூலிமா நமக்கு ஏற்படுற ஆபத்தை தான் இப்போ நிறைய பேர் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி ஆபத்து இருக்கோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் நிறைய நன்மைகளும் நடந்திருக்கு. ஸ்ட்ரீட் டாக் சேவ்ஸ் உமன், ஸ்ட்ரீட் டாக் அட்டாக்ஸ் தீஃப் அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ராக்கி அப்படிங்கிற ஒரு குட்டி நாய், அந்த நாய் வந்து நிலச்சரிவுலேருந்து 60 பேரை வந்து காப்பாற்றிருக்கு. அது முன்னாடியே சென்ஸ் பண்ணி பயங்கரமாக கத்தி எல்லாரையும் அலர்ட் பண்ணி எல்லாருமே வந்து எஸ்கேப் ஆயிருக்காங்க. அந்த நியூஸ் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டாகோடைய பாசிட்டிவான நியூஸும் அப்பப்போ நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்கோம். ஸோ பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இருக்கிற நெகட்டிவை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். நாய் வந்து மனுஷனை கடிக்குது அப்படிங்கிறத தாண்டி மனிதர்களால் நாய்க்கும் வந்து ஆபத்து இருக்குது. இப்போ நான் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஆட்களை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே கூட யாராவது ஒருத்தர் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, எல்லாமே ஓகேவாக இருப்பாங்க. நாயை பார்த்தா மட்டும் சைக்கோ ஆகிடுவாங்க. நாயை பார்த்தா தான் அந்த சைக்கோத்தனமே அவங்களுக்கு வெளியில் வரும். சும்மா போயிட்டு இருக்கிற நாயை வந்து கல்லை தூக்கி அடிப்பாங்க, வாழை பிடிச்சி இழுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஏன் ஒரு சில நாய் அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இதுதான் மெயின் காரணம்னு நான் சொல்ல வரல. அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. மனித இனத்துக்கே நாய் வந்து ஒரு பெரிய பங்கு ஆற்றியிருக்கு. ஓநாயிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் நாய். நாய் வந்து அதோடைய கூட்டத்தை விட்டு நம்ம மனிதர்களை நம்பி நம்ம கூட வந்துச்சு, நம்ம கூட பக்கபலமாக நின்றுச்சு. நம்ம வேட்டை சமூகமாக இருந்த டைமில் நம்ம கூட சேர்ந்து வேட்டையாடிச்சு. அது நமக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சுது. வேட்டையாடினதை தாண்டி நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் காவல் காத்துச்சு, நமக்காக உயிரியே கொடுத்துச்சு. அப்போ மட்டும் இல்லை, இப்பயும் சரி, எப்போவுமே சரி, நாய் வந்து நம்ம கூட நிற்கும், நம்ம கூட விளையாடும், நம்மளை பாதுகாக்கும், ஒரு ஃப்ரெண்டாக ப்ரொடெக்டராக எல்லா விதமாகவும் வந்து நமக்கு பக்கபலமாக இருக்கும். ஸோ நம்மளை நம்பி வந்தது தான் நாய். நமக்கு தேவைப்படும் போது நம்ம நாயை வந்து பயன்படுத்திக்கிட்டு இப்போ தேவைப்படலை அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறதுங்கிறது சரியான ஒரு முடிவு கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.